ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சரியா? சரி, வாங்க டைரக்டா கதைக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, எனது சேனலுக்கு மீண்டும் ஒரு இனிய வரவேற்பு. இந்த மாதிரி உணர்ச்சி பொங்கும் நெகிழ்ச்சி தரும் கதைகளை தவறாமல் அறியணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. என் பெயர் காயத்ரி. எனக்கு ஒரு பணக்கார வீட்டு வரன் கிடைச்ச பிறகு என் தாயார் தன்னை சரியா அழகுபடுத்தி அவர்கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நாள் இரவு அறையில அவங்க தனியா இருக்கிறத பார்த்தப்போ நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எனக்கு இப்போ வெறும் 19 வயசுதான் ஆகுது. என் தந்தை என்னை சின்ன வயசுலயே விட்டுட்டு என் அம்மாவை விவாகரத்து பண்ணிட்டு மத்தொரு பொண்ண திருமணம் பண்ணிக்கிட்டார். என் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்போ அவருக்கு வயசு வெறும் 22 தான், விரும்பினா மறுமணம் பண்ணிக்கலாம். ஆனா சின்ன குழந்தையா இருந்த என்ன வளர்க்கறதுல தடையா இருக்கும்னு ஒரே காரணத்துக்காகவும் என் மேல இருந்த பாசத்தாலையும் மறுமணம் பண்ணிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் என் அம்மாவை மிகவும் நேசிக்கிறேன். நானும் அம்மாவும் சேர்ந்து தெருவுல நடந்து போனா யாரும் எங்களை தாயும் மகளும்னு கூட சொல்ல மாட்டாங்க. அக்கா தங்கை மாதிரி தான் நாங்க 2 பேரும் தெரிவோம். என் அம்மா அவ்வளவு இளமையா அழகா இருப்பாங்க. சில சமயங்கள்ல அம்மாவோட இளம தோற்றத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பொறாம உணர்வு வரும். என் அம்மாவோட தனிமையையும் கணவர் இல்லாத நிலையையும் பயன்படுத்தி எத்தனையோ ஆண்கள் தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆனா என் அம்மா அதுக்கு எந்த இடமும் கொடுக்கல. இத பார்த்த ஊர்ல உள்ள எல்லாரும் வியப்படைஞ்சிட்டாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு 21 வயசுல கணவரை இழந்த பெண் இவ்வளவு ஒழுக்கமா கட்டுப்பாடா வாழ முடியும்னு என் அம்மா பத்தி ஊரெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டாங்க. அப்போதான் அம்மாவோட ஒழுக்கத்துக்கு எந்த கரைப்படாம இருக்கணும்னு ஒரு தீர்மானமா நானும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஆணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அம்மாவ மாதிரி மகளும் ஒழுக்கத்துல சிறந்தவள்னு புகழ் பெறணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா நெசவு வேலை செஞ்சாலும் எங்க வாழ்க்கை மிகவும் நிறைவா இருந்துச்சு. எங்க வீடு சொந்தமா இருக்கு, சின்ன தனி வீடு. உணவு, உடை, இடம் எதுலயும் பற்றாக்குறை இல்ல. ஆனாலும் அம்மாவுக்கு என் பத்தி உள்ளூர ஒரு வருத்தம் இருந்துச்சு. தினமும் நெசவு வேலையில கிடைக்கிற வருமானம் என் படிப்பு செலவுக்கு, வீட்டு செலவுக்கு மட்டுமே போதுமானதா உக்கறதால என் திருமணத்துக்கு ஒரு பைசா கூட சேமிக்க முடியலன்னு அடிக்கடி வேதனையா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மாலை நானும் அம்மாவும் டிவியில ஒரு தொடர் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கதை என் மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என் வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு உந்துதலை அது கொடுத்துச்சு. அந்த தொடர்ல நாயகி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து தந்தை இழந்தவ. சமூகத்துல எதிர்கொள்ளும் எல்லா சவால்களையும் தாண்டி IAS தேர்வுல வெற்றி பெற்று தன் தாய்க்கு பெருமை சேர்த்தா. அத பார்த்த நானும் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா நானும் இப்படிதான் படிச்சு IAS அதிகாரியா ஆகணும். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்க 2 பேரும் எதிர்காலம் எப்படி அமையும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எங்களுக்கு சின்ன பதட்டம் வந்துச்சு. ஏன்னா இதுவரை இரவு 8 மணிக்கு மேல யாரும் எங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டினதே இல்ல. யாரதுன்னு கேட்ட சத்தம் கேட்டுச்சு. நான் கதவை திறக்க போனேன். அப்போ என் அம்மா என்னை தடுத்தாங்க. நீ போக வேண்டாம், இரவு நேரம். நான் போய் திறக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை நோக்கி நடந்தாங்க. கதவை திறந்த உடனே என் அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. வந்தவர் ஊர்ல பிரபல தொழிலதிபர். ஒரு காலத்துல என் அம்மாவ தவறான நோக்கத்தோட நெருங்க முயற்சி பண்ணினவங்கள்ல ஒருத்தர். அவரை பார்த்ததும் அம்மா உடனே கதவை மூட முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவர் கதவை புடிச்சு வச்சுக்கிட்டே சொன்னார், உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேச வந்திருக்கேன். அதுக்கு அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது. இப்பவே இங்கிருந்து போகல நான் சத்தமா கத்தி ஊரையே கூட்டிடுவேன் கண்டிப்பா மிரட்டினாங்க. அதுக்கு அவர், நீங்க நினைக்கிற மாதிரி தவறான எண்ணத்தோட வரல, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவு சொன்னாலும் அம்மா உள்ள அனுமதிக்கல. எதுவா இருந்தாலும் அங்கேயே கதவுக்கு வெளியில நின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வேற வழியில்லாம அவர் வெளியே நின்னபடியே பேச ஆரம்பிச்சார். உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னாடி என் மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையில இருக்கேன். அந்த பெரிய வீட்ல நான் தனியா வச்சிருக்கேன். என்கிட்ட பணம், சொத்து, இடம் எல்லாம் இருக்கு. ஆனா தனிமையால மனசுக்கு அமைதி இல்ல. என் ஒரே மகன் வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் 6 மாதத்துல படிப்பு முடிச்சுட்டு நாடு திரும்புவான். அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன். அதான் உங்க மகளை கேட்டு வந்திருக்கேன், சம்மதமா? அவர் அப்படி சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அம்மா கேட்டாங்க, நீங்க விரும்பினா இந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுல பொண்ணு பாக்கலாமே.
அப்படி இருக்கும்போது எங்கள மாதிரி எளிய குடும்பத்துல எதுக்கு பொண்ணு கேக்குறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா என்கிட்ட ஏற்கனவே ரொம்ப செல்வம் இருக்கு. பணக்கார திமிர் பிடிச்ச மருமகள் எனக்கு வேண்டாம். ஒரு நல்ல குடும்ப பெண்ணு தான் வேணும். உங்க மகள் அழகுல, பண்புல, ஒழுக்கத்துல சிறந்தவ. அதான் உங்க வீட்டை தேடி வந்தேன். அதுவும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்குன்னு சொல்லி அம்மாவை பார்த்து புன்னகைச்சிட்டு அத பிறகு சொல்றேன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சில வினாடிகள் மனமா இருந்த அம்மா சொன்னாங்க, உங்களை வெளியே நிறுத்தி பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க, உள்ள வாங்க. அந்த தொழிலதிபரை உள்ள அனுப்பினாங்க. இந்த நடவடிக்கை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 15 நிமிடத்துக்கு முன்னாடி வரை என் படிப்பு, எதிர்காலம் பத்தி பேசினவர வெறும் 10 நிமிடத்துல என் திருமணத்தை பத்தி முடிவு எடுத்துட்டாங்க. ஆமா, இதுவரை எந்த ஆணையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்காத அம்மா உள்ள வாங்கன்னு அழைச்சதுமே எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவர் தம் மகனுக்கு என்ன திருமணம் பண்ணி தர சம்மதிச்சிட்டாங்கன்னு. அவர் உள்ள வந்து உக்காந்ததும் அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, காயத்ரி, மாமாவுக்கு காப்பி போட்டு கொண்டு வா. நானும் அம்மா சொன்னதை கேட்டு காப்பி போட்டுட்டு சமையலறைக்கு போனேன். அப்புறம் அம்மாவோட நடத்தையில ரொம்ப மாற்றம் தெரிஞ்சுது. அவர் முன்னாடி இனிமையா சிரிச்சு மிக இயல்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. முறையா என் அம்மா ஒரு ஆண்கிட்ட இவ்வளவு சுதந்திரமா சிரிச்சு பேசுறத பார்த்தேன். காப்பி குடிச்சிட்டே அவர் சொன்னார், ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்லயே எளிமையா நிச்சயதார்த்தம் முடிச்சுக்கலாம். மகன் வந்ததும் திருமணத்தை ஊரறிய ஆடம்பரமா நடத்தலாம். அதுக்கு அம்மா, ஐயா, நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு சம்மதம். என் மகளை ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வரதட்சணையோ சீரோ எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு அவர், அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஆனா நீங்க எனக்காக ஒன்னு செய்யணும்னு சொல்லி என்ன கொஞ்ச நேரம் உள்ள இருக்க சொல்லிட்டு அம்மாவோட ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்றத கேட்டப்போ அம்மாவோட முகத்துல சின்ன பயமும் பதட்டமும் தெரிஞ்சுது. முதல்ல சம்மதிக்க தயங்கினாங்க. பிறகு அவர் மறுபடியும் வற்புறுத்தினதால சரின்னு சம்மதிச்சிட்டாங்க. நான் அறையிலிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்க முயற்சி செஞ்சேன். ஆனா ஒன்னும் கேட்கல. ஏன் என்ன அறைக்கு அனுப்பிட்டு ரகசியமா பேசணும்? இதுவரை அம்மா என்கிட்ட எதையும் மறைச்சதே இல்லையே. இந்த செயல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அவர் போன பிறகு நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா, எனக்கு இந்த திருமணத்துல விருப்பமே இல்ல. நான் நல்லா படிச்சு IAS அதிகாரியா ஆகணும்னு இப்போதான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா, அதெல்லாம் சினிமால, கதையில மட்டும்தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில நடக்காது. நம்ம மாதிரி எளிமையானவங்களுக்கு அது எட்டாத கனியா இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வாய்ப்பை தவற விட எனக்கு மனசு இல்ல. இதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலேனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு அம்மா என்ன மிரட்டினாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, அம்மா மனசுல பண ஆசை வந்துடுச்சுன்னு. அந்த நிலைமையில 5 வர 6 நாட்கள்லயே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. என் அம்மாவும் என் வருங்கால மாமனாரும் நிச்சயதார்த்த பொருளை மாற்றிக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மா என்கிட்ட சில ஆடைகளை கொடுத்தாங்க. இது அணிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அந்த ஆடைகளை பார்த்த உடனே நான் திகைச்சு போனேன். என் அம்மாவா இப்படி ஆடை அணிய சொல்றாங்க? ஏன்னா ஒரு தடவை லெக்கின்ஸ் அணிஞ்சதுக்கு உன் காலெல்லாம் வெளியே தெரியுது. இப்படி ஆடை அணியவே கூடாதுன்னு கண்டிப்பா சொன்னவங்க இப்போ. ஆனா இன்னைக்கு கொடுத்த ஆடை ரொம்ப கவர்ச்சிகரமா இருந்துச்சு. எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சுது. வேற வழியில்லாம அணிச்சு பார்த்தேன். மிகவும் கவர்ச்சியா இருந்துச்சு. என் உடம்புல உள்ள வடிவங்கள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுது. இதுவரை இப்படி ஆடை அணிஞ்சதே இல்ல. நான் அதை கழற்றி வச்சுட்டேன். அம்மா வலுக்கட்டாயமா, அணிச்சுக்கோ, வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள வரான், அவன் உன்னை பார்க்க வர்றதுக்கு இந்த ஆடை தான் சொல்லியிருக்கான். அவன் மேற்கத்திய கலாச்சாரத்துல வளர்ந்தவன். அதுக்கு ஏத்த ஆடை அணிஞ்சாதான் உன்னை பிடிக்கும்னு வற்புறுத்தினாங்க. நான் கோபத்துல, யாரு வந்தாலும் இப்படி ஆடை போட மாட்டேன், இத அணியறதுக்கு ஆடை இல்லேனா நிர்வாணமாவே இருப்பேன்னு கத்தினேன். அதுக்கு அம்மா கோபமா, அதுவும் நல்லதுதான், ஆடைய கழற்றி அறையிலேயே காத்திரு, மாப்பிள்ள வந்ததும் உன்னை உள்ள அனுப்பி பார்க்க சொல்றேன், நீ எவ்வளவு அழகா இருக்கியோ பாருன்னு சொன்னாங்க. அம்மா அப்படி சொன்னது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என் அம்மாவிடம் இருந்து இப்படி வார்த்தைகளை நான் ஒருபோதும் கேட்டதே இல்ல. அப்போ திடீர்னு யாரோ கதவை தட்டினாங்க. நான் அந்த நிலைமையில இருந்ததால மாப்பிள்ள வந்துட்டான்னு நினைச்சேன். உடனே வேகமா ஆடை அணிச்சுக்கோன்னு அம்மா சொல்லிட்டு கதவை திறக்க ஆரம்பிச்சாங்க. நான் உடனே அறைக்கு ஓடி ஒரு எளிமையான புடவை அணிஞ்சிட்டு துப்பட்டாவால நெஞ்சு பகுதியை மூடிக்கிட்டேன்.
என் கற்பனையில அவன் ஒரு மோசமான வில்லன் மாதிரி வெளிநாட்டுல படிச்ச ஆணவம் கொண்டவனா பணக்கார திமிர் பிடிச்சவனா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன வேண்டாம்னு சொல்லிடுவான்னு ஒரு தைரியத்துல இருந்தேன். சில நிமிடங்கள்ல கதவை மெதுவா திறந்தாங்க. விஸ்வா, இங்க இருக்கிற உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வரலாமா உன்னு அனுமதி கேட்டான். அவன் அனுமதி கேட்டது எனக்கு சின்ன ஆறுதலா இருந்துச்சு. உள்ள வாங்கன்னு சொன்ன. உள்ள வந்த உடனே அவன் பேச ஆரம்பிச்சான். அப்பா திடீர்னு போன்ல கூப்பிட்டு சொன்னார், விஸ்வா, உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். ரொம்ப நல்ல ஒழுக்கமான பொண்ணு, நல்ல குடும்பத்துல பிறந்தவ. நீ அவளை திருமணம் பண்ணிக்கணும்னு. அதுக்கு நான் யார கேட்டு திருமண ஏற்பாடு பண்ணீங்க? படிப்பு முடிய இன்னும் 4 மாசம் இருக்கு. இப்போ எனக்கு திருமணம் விருப்பமே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவன், விஸ்வா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த திருமணம் ரொம்ப முக்கியம். என் நீண்ட நாள் கனவு கூட இதுதான். இந்த திருமணம் நடந்தா நான் நினைச்ச ஒண்ணு அடையணும். நீ இத சம்மதிச்சா மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் படிப்ப தொடரலாம். ஆனா இந்த திருமணத்தை ஏத்துக்கணும்னு கடுமையா சொன்னார். மேலும் நான் வரலேனா தற்கொலை பண்ணிக்குவேன்னு அப்பா என்ன மிரட்டினார். வேற வழி இல்லாம நான் சம்மதிச்சிட்டேன். ஆனா ஆச்சரியம் என்னவென்றா, இதுவரை அப்பா என்ன எதுக்கும் கட்டாயப்படுத்தினதே இல்ல. ஆனா இந்த திருமண விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பண்றாருன்னு புரியல. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, என்ன மாதிரியே விஸ்வாவையும் வலுக்கட்டாயமா திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்கன்னு. நான் அவன்கிட்ட, எனக்கு இந்த திருமணத்துல விருப்பமே இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. மேலும் படிச்சு IAS அதிகாரியா ஆகணும்னு ஆசை எனக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவன், நல்லது, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. நீயும் சம்மதிச்சா மட்டுமே அது சாத்தியமாகும். தீர்வா? அது என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், என் அப்பாவுக்கு தனிமையை போக்க ஒரு வாரிசு வேணும். உன் அம்மாவுக்கு பண ஆசை பிடிச்சிடுச்சு. உன்னை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல திருமணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க. பெத்தவங்க ஆசை நியாயம்தானே, அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. நம்மால அவங்க ஆசைய மாற்ற முடியாது. அதனால நாம 2 பேரும் அவங்க ஆசைப்படி திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா சிறிது காலம் நம்ம எதிர்கால கனவுகளை நிறைவேத்திட்டு பிறகு விருப்பம் இருந்தா சந்தோஷமா தொடரலாம். இல்லைனா விவாகரத்து பண்ணிக்கலாம். எனக்கு இந்த திட்டம் சரியா படல. ஆனா அம்மா இந்த திருமணத்துக்கு ரொம்ப உறுதியா இருக்கிறதால அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது. அதனால விஸ்வாவோட திட்டத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். எங்க திட்டப்படியே 2 பேரும் திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டோம். திருமணம் ஊரறிய ஆடம்பரமா நடந்து முடிஞ்சுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற ஒரு நல்ல கணவன் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா முதல் இரவு அன்று எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பாரம்பரிய முறைப்படி பால் கோப்பையோட அறைக்குள்ள நுழைஞ்சேன். அவன் என்ன கூர்மையா பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் பார்வை என்ன முழுசா உறிஞ்சுற மாதிரி இருந்துச்சு. நெருங்கின உடனே, வாவ், இவ்வளவு அழகா இருக்கியா நீ? இந்திய பெண்கள் இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னான். அன்றிரவு அவன் என் கைய பிடிச்சு தம்மடியில உட்கார வச்சான். 2 கைகளாலும் என்ன அணைச்சான். பின்னாடி இருந்து எல்லாத்தையும் தொட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுக்க முடியல. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. நான், நிறுத்துங்க, ஏன் இப்படி அறிவு கேக்குற மாதிரி நடக்கிறீங்க? திருமணத்துக்கு முன்னாடி பேசினது ஞாபகம் இருக்கா விஸ்வா ன்னு கேட்ட. அதுக்கு அவன், எல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? நான், என்ன ஏமாத்திட்டீங்களா? இதுதான் உங்க திட்டமா? அவன் சொன்னான், இல்ல வெளிநாட்டுல இதெல்லாம் சாதாரணம்தான். கொஞ்சம் நெருக்கமா பழகினா என்ன? டேட்டிங் போற மாதிரி தான் நான் திருமணம் பண்ணி உன்கிட்ட பழகுறேன். தேவைப்பட்டா அந்த உறவு வரைக்கும் போகாம இருக்கலாம்னு சொன்னான். நான் சொன்னேன், வெளிநாட்டுல நீங்க எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு இந்திய தமிழ் பெண்ண குடும்பத்துக்கு நெருங்கணும்னா முதல்ல அவன் மனச நெருங்கணும், காதலிக்கணும். என் மனசுக்கு நெருக்கமானவனுக்கு மட்டுமே என் உடம்ப சொந்தம். அவன் இந்திய கலாச்சாரத்தை குறைச்சு மதிச்சதுக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலகி படுத்துக்கிட்டான். அவன் நினைச்சிருந்தா தாலி கட்டின மனைவின்னு வலுக்கட்டாயமா உறவு வச்சிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம எனக்கு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டு விலகிட்டான். அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மறுநாள் காலையில அவன் எழுந்து என் புகைப்படம், ஆதார், கல்லூரி சான்றிதழ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சொன்னான். இன்னைக்கு நான் கேட்டுக்கிறேன், நாளைக்கு வெளிநாட்டுக்கு புறப்படுறேன். புறப்படுறதுக்கு முன்னாடி உன் பேர்ல பாஸ்போர்ட், விசா விண்ணப்பிக்கணும். நீ வெளிநாடு வர்ற ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டா அடுத்த முறை வரும்போது உன்னை என் கூட அழைச்சிட்டு போறேன். அவன் பேச்ச கேட்ட உடனே எனக்கு ஒரு வித பயம் வந்துச்சு. ஏன்னா அவன் என்ன இங்க விட்டுட்டு போவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப வெளிநாடு போனா இந்த பெரிய வீட்ல நான் தனியா எப்படி இருப்பேன்?
இந்த பெரிய அரண்மனையில என் மாமனார் தவிர வேற யாரும் இல்லையே. உடனே நீங்க வர்ற வரைக்கும் நான் அம்மா வீட்ல தங்கிக்கிறேன். என்ன, என் அம்மா வீட்ல விட்டுட்டு போங்கன்னு கெஞ்சினேன். அதுக்கு அவன், அதுவும் சரிதான், நானும் அததான் நினைச்சேன், நீயே சொல்லிட்டேன்னு சிரிச்சான். அன்னிக்கு மாலை அவன் விமான நிலையத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரானான். என்ன அம்மா வீட்ல விடுறதுக்கு நானும் ரெடியானேன். ஆனா கார்ல ஏத்திட்டு போகும்போது அவன் வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா நடந்துகிட்டான். என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகல, வேற எங்கேயோ அழைச்சிட்டு போற மாதிரி தெரிஞ்சுது. நான் பயந்து, என்ன என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, நீங்க எங்க அழைச்சிட்டு போறீங்க, உடனே காரை நிறுத்துங்கன்னு கத்துனேன். அதுக்கு அவன், பயப்படாத, உன்னை விருப்பம் இல்லாம எங்கேயும் கடத்த மாட்டேன், நான் உன் அம்மா வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய பங்களா முன்னாடி காரை நிறுத்திட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னா இந்த புது இடம் எதுக்கு? நான் இதுவரை இந்த இடத்த பார்த்ததே இல்ல. குழப்பத்துல இருக்கும்போதே விஸ்வா என்ன அந்த பங்களாவுக்குள்ள அழைச்சிட்டு போனான். உள்ள போன உடனே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்துச்சு. என் கண்ணால நம்ப முடியல. என் அம்மா ரொம்ப பணக்காரி மாதிரி ஆடம்பரமா உடுத்தி கவர்ச்சியா அந்த பங்களால உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு தலை சுத்துது. பணத்துக்காக அம்மா ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்களா? நெசவு வேலை செஞ்சிட்டு இருந்த என் அம்மா எப்படி இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்தாங்க? இதையெல்லாம் பார்த்து அம்மா மேல ஒரு வித வெறுப்பு வந்துச்சு. அப்போ விஸ்வா சிரிச்சுக்கிட்டே, அத்தை புது வீடெல்லாம் நல்லா இருக்கா, ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்டா. அம்மா எல்லாம் சூப்பர், ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ளைன்னு சந்தோஷமா சொன்னாங்க. சரி, எனக்கு விமான நிலையத்துக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு விஸ்வா அங்கிருந்து போயிட்டான். விஸ்வா போன பிறகு நான் அம்மா கிட்ட, அம்மா நீங்க செஞ்சது ஒண்ணுமே புரியல, பணத்துக்காக என் வாழ்க்கைய மாற்றிட்டீங்களா? நான் நல்லா படிச்சு சமூகத்துல மரியாதையோட வாழணும்னு நினைச்சேன். ஆனா உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக பண ஆசைக்காக என்ன பலி கொடுத்துட்டீங்களே. உங்க முகத்துல முழிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இளைப்பாராம ஒழுக்கத்தோட இருந்தீங்க. உங்க நற்பண்பால ஒழுக்கத்தால தான் நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்தேன். ஆனா இந்த செயலால நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதுக்கு அம்மா மெதுவா சொன்னாங்க, மகளே நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய தப்பு எதுவும் செஞ்சட. நான் செஞ்சது எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்குவே. அவங்க இப்படி சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க தயாரா இல்ல. சரி, பணம் என்றா பாம்பு கூட வாயை திறக்கும், அதுக்கு அம்மா மட்டும் என்ன விதிவிலக்கான்னு நினைச்சேன். அம்மா மேல வெறுப்பு இல்லாம பெரிய சோகம்தான் என்ன ஆட்கொண்டுச்சு. அப்போதான் என் மனசுக்கு ஒரு பழமொழி வந்துச்சு, பொன்பட்ட மனத்து புகை விட்டு ஆற்று சோகத்தை மறக்கணும்னு தீர்மானிச்சேன். தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இரவு பகலா பாராம படிக்க முடிவு பண்ணினேன். அன்றிரவு படிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ முழுக்கான சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள எங்க இருந்து இந்த சத்தம்னு யோசிச்சேன். அது அம்மா அறையிலிருந்து வர்ற மாதிரி தெரிஞ்சுது. உடனே போய் கதவை திறக்க முயற்சி செஞ்சேன். ஆனா கதவை உள்ள இருந்து பூட்டப்பட்டிருந்துச்சு. கதவை தட்டி, அம்மா கதவை திறன்னு கத்தினேன். ஆச்சரியம் என்னவென்றா, நான் தட்டின உடனே அந்த சத்தம் நின்னுடுச்சு. ஆனாலும் மறுபடியும் தட்டினேன். ஆனா அம்மா கதவை திறக்கல. என் மனசுல பல கேள்விகள் எழுந்துச்சு. ஏன் நான் தட்டின உடனே சத்தம் நின்னுது? இவ்வளவு நேரம் தட்டியும் ஏன் கதவை திறக்கல? பிறகு நான் திரும்பி போகும்போது கதவை திறந்துச்சு. அம்மா, காயத்ரி என்னாச்சு இந்த நேரத்துல, ஏன் கதவை தட்டுறன்னு கேட்டாங்க. நான், உங்க அறையிலிருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு, அதான் தட்டினேன். அதை கேட்ட உடனே அம்மா பதட்டம் அடைஞ்சாங்க. அது ஒண்ணும் இல்ல, உன் அப்பாவை ஞாபகம் வந்துடுச்சு, அவரை நினைச்சு நானே கொஞ்சம் வேலை செஞ்சேன், அவளா இப்ப போய் தூங்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அறைய பூட்டிக்கிட்டாங்க. அவங்க சொன்னது எனக்கு நம்ப முடியல. ஏன்னா அவங்க முகத்துல கண்ணீர் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. எந்த ஆடையும் இல்ல. சுமார் 3:30 மணி நேரம் கழிச்சு நான் எப்ப தூங்கினேனே தெரியல. கண் விழிச்சு கடிகாரம் பார்த்தா காலை 10 மணி ஆகிருச்சு. வழக்கமா காலையில நான் தூங்கிட்டு இருந்தா அம்மா தாமதமா எழுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் இல்ல. அம்மா இவ்வளவு மாறிட்டாங்களேன்னு உணர்ந்தேன். கீழே போனேன். அங்க கண்ட காட்சி என் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துச்சு. என் மாமனார் சாப்பாட்டு மேஜையில உட்கார்ந்திருந்தார். நான், மாமா நீங்க இப்போதான் வந்தீங்களா அல்லது நேத்து இரவே வந்துட்டீங்களா? அதுக்கு அவர், நேத்து இரவு. நான் எதுக்கு வரணும், இப்போதான் வந்தேன், சாப்பிட்டு முடிச்சுக்கோ. விஸ்வா இன்னும் 2 வர 3 நாள்ல வந்துடுவான், நீ வீட்டுக்குள்ள வர தயாராயிருன்னு சொன்னார். அவரு பேச்சு ஏதோ என்ன இங்க இருக்க வேண்டான்னு துரத்துற மாதிரி தெரிஞ்சுது. பிறகு அவர் அம்மாவை பார்த்து சிரிச்சார். நீ அத பத்தி கவலைப்படாத, இந்த வீட்ல அம்மா பாதுகாப்பா இருப்பாங்க. அவர் பேச்சு எனக்கு சரியா படல. அவர் போன உடனே நான் அம்மா கிட்ட,
நீ இப்படி இவ்வளவு கேவலமா காரியம் செஞ்சு துணிஞ்சிட்டியான்னு கேட்டேன். அம்மா, இன்னும் உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் உனக்காக வாழ்க்கையில ரொம்ப சிரமம் பட்டிருக்கேன். இப்பவும் இதையெல்லாம் உனக்காக தான் செய்யறேன். நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போயிட்டாங்க. நான் மனசுல, எல்லாம் செய்துட்டு இப்ப பத்தினி வேஷம் போடுறியா, இன்னைக்கு இரவு உன்னை கையும் களவுமா பிடிச்சிடுவேன் நினைச்சுக்கிட்டேன். அன்னிக்கு இரவு உணவு முடிச்சதும் எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அறைக்கு போனேன். 3 தலையணை நீளமா வச்சு போர்வை போர்த்தி நான் தூங்கிட்ட மாதிரி அமைச்சிட்டேன். பிறகு அம்மா உணவு முடிச்சு அறைக்கு வந்தப்போ நான் வேகமா அம்மா அறையில அலமாரி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அம்மா வந்து காயத்ரி காயத்ரின்னு கூப்பிட்டாங்க. பதில் இல்லாதத பார்த்து தூங்கிட்டாளோன்னு நினைச்சு கதவை பூட்டி விளக்க அணைச்சிட்டாங்க. நான் படுக்கைய சரி செஞ்சுட்டு தலையணைக்கு கீழே இருந்த ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து பார்த்தேன். அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே கண்ணீர் வழிஞ்சுது. நான் ஒளிஞ்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். சில மணி நேரம் கழிச்சு அம்மா விளக்க அணைச்சு தூங்கிட்டாங்க. எனக்கே வெக்கமா போச்சு. என் அம்மாவையே சந்தேகப்பட்டேனேன்னு. சரி, இங்கிருந்து மெதுவா கிளம்பலான்னு நினைச்சேன். அப்போ ஜன்னல் மெதுவா திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் அலமாரி பின்னாடி அப்படியே நின்னு கூர்மையா கவனிச்சேன். ஜன்னல கம்பி நல்லா இருக்குன்னு இன்னைக்குதான் கவனிச்சேன். உள்ள நுழைஞ்சவர் நேரா வந்து தூங்கிட்டு இருந்த அம்மாவோட நெற்றியில முத்தம் கொடுத்தார். அம்மா உறக்கத்துல இருந்து எழுந்து, வந்துட்டீங்களா, இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கலன்னு சொன்னாங்க. விளக்க அணைச்சிட்டு சீக்கிரம் தூங்கிட்டேன், இனிமே தாமதமா வர்றது நல்லதில்லன்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு, இத்தனை நாளா இப்படி திருட்டுத்தனமா சந்திச்சிட்டு இருக்கோம், இத காயத்ரிக்கு வெளிப்படையா சொல்லிடலாம், அல்லது விரைவா அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம். இத உன்கிட்ட பலமுறை சொன்னேன், நீ காயத்ரிக்கு சொல்ல மறுக்கிற. நான் சொல்ல முயற்சி செஞ்சாலும் நீ தடுக்கிற. நீ ஏன் இப்படி நடக்கிறேன்னு எனக்கு புரியல. உன் மகள்கிட்ட பேச எனக்கு தைரியம் இல்லையா? உனக்கே தைரியம் இல்லையான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். இத கேட்ட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவங்க பேச்சும் செயலும் வரம்பு மீறி இருந்துச்சு. நால மாதிரி பின்னாடி இருந்து வெளியே வந்து 2 பேர் முன்னாடி நின்னேன். அவங்களுக்கு நான் தெரிஞ்ச உடனே கோபம் வந்துச்சு. மாமனார், காயத்ரி, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா அறையில இப்படி ஒளிஞ்சு பாக்குறியா கத்தினார். எனக்கு அவரை விட அதிக கோபம் வந்துச்சு. வெக்கப்பட வேண்டியது நீங்க தான், நான் இல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, உங்களுக்கு மரியாதை இருக்காது. யாரும் தெரியாம இந்த நேரத்துல என் மாமனாரோட எப்படி எல்லா வேலையும் செய்றீங்கன்னு நானும் கத்தினேன். அப்போ அம்மா, நிறுத்து, விளக்க சுவிட்ச அணைச்சாங்க. விளக்க அணைச்சு மறுபடியும் போட்டப்போ நான் அதிர்ந்து போனேன். அங்க இருந்தது என் மாமனார் இல்ல, வேறொருத்தர். ஆனா அந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு. அம்மா சொன்னாங்க, இவர் உன் மாமனார் இல்ல, இவர் உன் கணவர், உனக்கு அப்பா. அவரும் நான் உன் அப்பாதான் மகளேன்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதும் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். கோபம் மேலும் அதிகமாச்சு. அப்பாவா? நான் கை குழந்தையா இருக்கும்போது அம்மாவையும் என்னையும் கடை தெருவுல விட்டுட்டு போனவரா இவர்? அன்னிக்கு தெரியல, இன்னைக்கு அப்பாவா?ன்னு கேட்டேன். இப்படிப்பட்ட துரோகிய திரும்ப ஏத்துக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு அம்மா கிட்ட கேட்டேன். அப்பா சொன்னார், உன் கோபம் நியாயம்தான் மகளே, ஆனா நான் செஞ்ச தப்புக்கு ஏற்கனவே கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டார். என் 2வது மனைவியையும் அவளுக்கு பிறந்த குழந்தையையும் இழந்துட்டேன். போதும்னு அளவுக்கு செல்வம் சேர்த்துட்டேன். கடவுள் எனக்கு இப்படி நிலைமை உருவாக்கிட்டார். இப்ப உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு, என்ன ஏத்துக்கோ மகளேன்னு கெஞ்சினார். நான் அழுதுட்டே இருந்தேன். அம்மா அருகில வந்து, மகளே, உன் அப்பா செஞ்சது தப்புதான், ஆனா இப்ப அவர் தன் தப்ப உணர்ந்து திருந்தி வாழ நினைக்கிறார். உனக்கு தெரிஞ்சா நீ ஏத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். அதான் உனக்கு நல்ல வெளிநாட்டு வரம் பார்த்து திருமணம் பண்ணி உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு பிறகு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலான்னு திட்டம் போட்டோம். நான் பண ஆசையால உனக்கு இந்த திருமணம் பண்ணல. இந்த வீடு உன் அப்பாவோடதுதான்னு விளக்கினாங்க. நான் யோசிச்சேன், பணத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் எத்தனையோ தப்பு செய்யறாங்க. அம்மா தன் தப்ப உணர்ந்து அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். 25 வருஷம் கணவரை பிரிஞ்சிருந்தும் ஒழுக்கத்தையும் மதிப்பையும் இழக்காத அம்மாவுக்கு ஒரு பரிசா அப்பா மறுபடியும் நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டார். உண்மையில பெத்தவங்க எதை செஞ்சாலும் பிள்ளை நன்மைக்காகத்தான் செல்றாங்கன்னு அப்போ எனக்கு புரிஞ்சுது. பிறகு நான் என் கணவரோட வெளிநாடு போனேன். அவன் படிப்பை முடிச்சிட்டு அங்கேயே ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தான். ஆன்லைன்ல நான் IAS தேர்வுக்கு தயாராகிற வசதி அவனே ஏற்படுத்தி கொடுத்தான். நான் கடுமையா படிச்சு தயாரானேன். அவன்தான் என்ன மிக சிறப்பா படிக்க தூண்டினான். பிறகு என்ன இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து தேர்வு எழுத வச்சான்.
எனக்கு அந்த பணி கிடைச்சது. நாங்க இந்தியாவுக்கு திரும்பினோம். கணவர் வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல வேலையை தொடர்ந்தார். என் கனவாக்க என் கணவர் உறுதியா நின்னார். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் என் மனசையும் நெருங்கிட்டார். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு 2 குழந்தைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.